தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். திராவிடர் கழகம் என்பது அதனுடைய அடையாளத்துடன் தமிழ்நாட்டில் முழு வீச்சாக செயல்பட்டு வந்தாலும் வெளி மாநிலங்களை பொறுத்தளவிலே, வெளிநாடுகளை பொறுத்தளவிலே திராவிடர் என்பது ஒரு இன அடையாளம். இன அடையாளம் என்றால் இனம் அடையாளம் என்று நாம் சொன்னாலும் கூட அது ஏதோ பிறப்பின் வந்ததுல அப்படி அடிப்படையில் கிடையாது. பண்பாட்டு அடிப்படையில் இரத்த கலப்பு அது மாதிரி இன உணர்வு, அந்த உணர்வோடு திராவிடர் இனம்னு நம்ம சொல்லல. அதனாலே தந்தை பெரியார் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார்னா, நான் தொடங்கியது சின்ன அளவில் இருக்கலாம், இந்த பகுதியில் இருக்கலாம், இது பின்னாளில் உலகளாவிய இயக்கமாக மாற வேண்டும். இந்த இனம் அப்படின்றது நம்ம குறிப்பாக திராவிடர் கழகம், திராவிடர் இயக்கத்தை சார்ந்தவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் அந்த ரேஸ், ஆங்கில சொல் இனத்துக்கு ரேஸ், வெளிநாட்டில் புரிந்து கொள்ள மாட்டார்கள். இது ஒரு இனத்தை பெருமைப்படுத்துகிற ஒரு அமைப்பு அப்படின்றது மாதிரி வரும். அப்படின்றதுனால கொள்கை சார்ந்த ஒரு அடையாளம் இந்த இயக்கத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பகுத்தறிவாளர் கழகத்தை நிறுவனர். ஏன்னா நம்ம இயக்கத்தின் அடிப்படை கொள்கையில் சுயமரியாதை, பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவின் அடிப்படையில் பேர் வச்சோம் அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, பிற மாநிலங்களுக்கு மட்டுமல்ல, வெளிநாடுகளுக்கும் இந்த கொள்கைகள் அந்த அமைப்பின் மூலமாக செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும்னு சொல்லி பகுத்தறிவாளர் கழகம் என்ற பெயரை தந்தை பெரியார் அவர்கள் அளித்து நிறுவினார். அது சொல்லும்போது கூட உங்களுக்கு தெரிய, நிறைய பேருக்கு மனித இனத்துக்கே உள்ள சிறப்பு பகுத்தறிவு. எந்த ஜீவராசிகளுக்கும் அந்த பகுத்தறிவுன்றது கிடையாது, மனித இனத்துக்கு மாத்திரமே இருக்கு. அதனால சொல்ல போனா இன்னைக்கு நான் மனிதர்கள் கழகத்தவே ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி தந்தை பெரியார் சொன்னதாக சொல்லுவாங்க. நான் பகுத்தறிவாளர் பொறுப்புல இருந்துட்டு நான் பணி ஓய்வு பெற்ற திராவிடர் கழகத்துல முழு நேர ஊழியரா நான் வந்தேன். நான் அப்ப வெளி மாநிலங்களுக்கு போகும்போது இந்த பகுத்தறிவாளர் கழகம் அப்படின்ற அடையாளம் ரொம்ப உறுதுணையாக இருந்தது. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம இயக்கம், நம்ம வீட்டு பெருமை நமக்கு தெரிஞ்சாலும் கூட அதனுடைய பெருமையை அடுத்தவங்க உணரும் போது அதுக்கு உண்டான மகிழ்ச்சியே வேற. உலக நாத்தியர் மாநாடுன்னு சொல்லி எத்தனையோ மாநாடு தமிழ்நாட்டுக்கு வெளியே, குறிப்பாக விஜயவாடாவில எல்லாம் கலந்துகிட்டு இருக்கோம். ஆசிரியர் நாங்கள்லாம் கூட வழிகாட்டுதல்ல கலந்து இருக்கும் போது உலகத்திலிருந்து பல்வேறு நாடுகளில் இருந்து தலைவர்கள், நாத்திக அமைப்பின் தலைவர்கள் அந்த மாநாட்டுக்கெல்லாம் வந்திருப்பாங்க. அப்ப வரும்போது அவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. கடவுள் நம்பிக்கை கிடையாதவர்களே, கடவுள் இல்லைன்னு பிரச்சாரம் செய்யறவங்க கிடையாது அவங்க. ஆனா நம்ம இல்லாத கடவுளை எதிர்த்துட்டே பிரச்சாரத்தையும் நம்ம பண்றோம். அதனால நாங்க மேடையில பேசும்போது ஆங்கிலத்தில் கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை அப்படின்னு வரும்போது நோ காட், நோ காட், நோ வேர் இஸ் காட் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவங்களே அப்படியே அதிர்ந்து போவாங்க. ஓ, இப்படியெல்லாம் நீங்க பேசுவீங்களா அப்படின்ட்டு. இல்லை, இதுக்கு மேலேயே அதை தொட்டு நிறைய பேசுவோம் நாங்க அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் எங்க நாட்டுல, எங்க அமைப்புல நினைச்சு பார்க்க முடியாது. அது ஒரு இயல்பான ஒரு அமைப்பின் செயல்பாடாக மாற்றி காட்டிய அந்த தந்தை பெரியாரின் தொலைநோக்க பார்க்கும்போது இன்றைக்கு ஆசிரியர்கள் சொல்வதை போல பெரியார் உலகமயமாகக்கூடிய காலம் தொடங்கிவிட்டது. முழு வீச்சில் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இன்றைக்கு இந்த நூலாய்வு, RSS என்னும் ட்ரோஜன் குதிரை என்ற நூலாய்வு பற்றிய சில குறிப்புகளை தோழர்கள் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். தொடக்க உரையாற்றும் பொழுது அருமை சகோதரர் பன்னீர்செல்வம் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள், 100 ஆண்டுகள் நிறைவடைந்த 2 இயக்கங்கள், ஒன்னு RSS, இன்னொன்னு சுயமரியாதை இயக்கம். ரெண்டுமே 100 முடிச்சது அப்படின்றது மாதிரி பொத்தாமுதுவா சொல்ல முடியாது. கொள்கை அளவில், அதாவது ஆங்கிலத்தில் டயகனலி ஆப்போசிட் சொல்லுவாங்க, நேர் எதிரணி இல்ல உள்ள இயக்கங்கள் RSS சுயமரியாதை இயக்கம். ஆனா நம்ம சுயமரியாதை இயக்கம் தமிழ்நாட்டில் வலுவாக மற்ற மாநிலங்கள்ல நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வேரூன்றி இங்கு வளர்ந்திருக்கிறது. ஆழமாக வளர்ந்திருக்கிறது. இன்னும் அகலமாக வளரக்கூடிய ஒரு சூழல்லாம் வரணும். ஆனா இந்த RSS, இன்னொரு அமைப்பான RSS அகலமா வந்துருச்சு. ஆழமா அவ்வளவு வரல. சொல்லப்போன தமிழ்நாட்டில் வேர்விடவே முடியல. இன்னைக்கு அரசியல் சூழல்கள் மாறி இருந்தாலும் கூட, யார் ஆட்சிக்கு வந்தாலும் தந்தை பெரியார் அவர்களை முன்னிறுத்தாமல் முடியாது, இங்க எந்த அமைப்பும் அரசியல் நடத்த முடியாது என்ற ஒரு நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிலவுகிறது. இப்படிப்பட்ட ஒரு RSS எப்படிப்பட்ட ஒரு அமைப்போட வளர்ந்திருக்கு.
அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடிப்படையில் ரொம்ப தந்திரமாக அந்த அமைப்பை உருவாக்கியவர்களே இதை பத்தி முழுசா யாரும் தெரிஞ்சுக்கிற கூடாது, ஆனால் நம்ம நினைச்சது நடக்கணும் சமுதாயத்துல அப்படின்ற நினைப்போடதே இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வரலாற்று ஒரு குறிப்புகள் பின்னணியோட RSS தொடங்குவதற்கு முன்பாக எப்படி நிலைமைகள் இருந்தது அப்படின்றத கொஞ்சம் பார்க்கணும். உங்களுக்கு எல்லாம் தெரியும், எந்த நாட்டிலேயும் இல்லாத ஒரு பிறவியின் அடிப்படையிலான ஒரு பாகுபாடு இந்த மண்ணில் தான் இருக்கிறது. பிறப்பிலே நீ உயர்ந்தவன், பிறப்பாலே நீ தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா பாகுபாடுன்றது மற்ற நாட்டிலே இருக்கு, அந்த பாகுபாடு வேற. பிறவியின் அடிப்படையில் எந்த மதமும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று இந்து மதத்தை தவிர எந்த மதமும் சொல்லவில்லை, எந்த அமைப்பின் கொள்கையும் சொல்லவில்லை. பாகுபாடு இருக்கும், பணக்கார ஏழைன்னு இருக்கும். அது இன்னைக்கு பணக்காரனா இருப்பான், நாளைக்கு ஏழையா இருக்கிறவே பணக்காரனா மாறிடுவான். ஒரே தலைமுறையில மாறலாம், அடுத்த தலைமுறையில மாறலாம். ஆனால் பிறப்பின் அடிப்படையில் ஒரு பாகுபாடு அப்படின்றது என்னதே இருந்தாலும், நீ எந்த நிலைக்கு வந்தால, இந்த பிறவியில் இந்த குடும்பத்துல இந்த குலத்துல நீ பிறந்ததுனால உன்னுடைய நிலைமை இதுதே, சமுதாயத்துல உன்னுடைய ஸ்டேட்டஸ் இவ்வளவுதே அப்படின்ற ஒரு கோட்பாடு. பாகுபாடை வச்சுட்டு பிரிச்சுட்டாங்க. ஒற்றுமையா இருந்தா கூடாது, பிரிச்சதும் இல்லாம பிரிச்சதுலயும் கூட உயர்வு தாழ்வுன்னு ஒண்ணு ரெண்டு தான் பிரிக்கல, 4 வகை வர்ணமாக, 4 வகை, எல்லாத்துக்கும் உயரமா ஒரு லேயர், அதுக்கு கீழே 2வது பிராமணன், சத்திரியன், சத்திரியனுக்கு கீழே வைசியன், வைசியனுக்கு கீழே சூத்திரன். அதாவது பிராமணன் கீழே வரும்போது சத்திரியன் என்ன பாக்குறாங்க அப்படின்னா, நமக்கு மேல இருக்கிறாரு யாருன்றது கவலைப்படல, நமக்கு கீழே ஒரு 3 பேர் இருக்காங்களே அதுல திருப்திப்பட்டு போறாங்க. அதனால இந்த வர்ணாசிரம கட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இத எல்லா வகையிலையும் பலன் பெறுகிறது எதுனா அந்த பிராமண ஜாதியான பார்ப்பன ஜாதி. அந்த ஆதிக்கத்தை தக்க வைப்பதற்குத்தான் இந்த கோட்பாடு எல்லாம். இது எல்லாமே அந்த 4க்கு அப்பாற்பட்டு பஞ்சமன் ஒருத்தன் வர்றான், அப்பயும் கூட இவங்க சேர்ந்துடக்கூடாதுன்றதுக்காக ஒரு பாகுபாடு. இந்த 5 வகை பாகுபாடும் ஆண்களுக்குத்தான், பெண்களுக்கு கிடையாது. அதனால பெண்களை எங்க வைக்கிறது அப்படின்னா 5 கீழே 6வது அவை. அதாவது எவ்வளவு ஒரு தந்திரமா பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. அது உண்மையிலே எதிரியா இருந்தாலும் கூட அவனுடைய இதை ஒரு இப்படி எல்லாம் பண்ணியிருக்கானேன்றது கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம எந்த வகையில இவங்க கூட்டு சேர்ந்து நம்மளை எதிர்த்தரக்கூடாது, நம்ம தான் டாப்ல இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சு அதை ஒரு கோட்பாடா அதோட விடல, அடுத்த கட்டத்துக்கு போறான். இது மனுஷ ஏற்படுத்தினத அப்படி இன்னார் ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னோம்னா 4 பேர் எவனா எதிர்த்துருவான், எதிர்த்து போராடு வருவான். அதனால நம்ம நம்மதே ஏற்படுத்தினது, நம்மளுடைய நல்லனுக்காக ஏற்படுத்தினதுன்னு சொல்லாம கடவுளை ஏற்படுத்தினது பாதி கற்பிச்சு அதுதே எதிர்க்கிறது. கடவுள் சொல்லிட்டாரு, அதுக்கு மேல இருந்தது கிடையாது, அப்பீல் கிடையாது அப்படின்ற அந்த இதையும் சேர்த்து வச்சதுனால கடவுளே சதுர்வர்ணம் அயா சிருஷ்டம், நான் தான் படைச்சேன். இன்னும் கூட ஒருபடி அந்த கடவுள் நம்மளை கால வாரிடுவாருன்றதுக்காக என்ன போறா அப்படின்னா, அந்த கடவுளே சொல்றாரு, பிரமாண வாக்குமூலம் என்ன தர்றாருன்னா, இது படைச்சது நான் தான், படைக்கத்து எனக்கு அதிகாரம் இருக்கு, இதை அழிக்கணும்னு நினைச்சா என்னாலே கூட முடியாது. பாருங்க, ஒவ்வொரு கட்டமா போறாப்ல போய் இப்படிப்பட்ட ஒரு நிலையை எவனும் இதை எதிர்த்து யோசிச்சு நமக்கு ஒரு எதிர்ப்பு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக, இதை வலுப்படுத்துவதற்காக வேதம் இருந்தது, அடிப்படையா இருந்தது. வேதத்திற்கு பின்பு வேதந்தே யாரு பிராமணன் தான் படிக்கணும், பிராமணன் தான் உச்சரிக்கணும். அதுக்கு அடுத்ததை கொஞ்சம் பரவலாக்குறதுக்காக இதிகாசங்கள், ஒரு கதை வடிவிலான இதிகாசங்கள், அந்த தத்துவங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு இதுதான் நிலைமை. இதிகாசத்திலே சொல்லியிருக்குன்னு சொல்லி கடவுள் அவதாரங்களை எடுத்து கடவுளை சொன்னது பாதி கொண்டு வர்றாங்க. இந்த எளிய மக்களுக்கு கதை வடிவத்துல புராணமா சொல்றாங்க. இதோட விட்டாலும் கூட பரவாயில்ல, இது ஒரு சட்ட திட்டமா இருந்தாத்தே நிலைக்கும் அப்படின்னு சொல்லி மனுஸ்மிருதியை கொண்டு வர்றாங்க. ரொம்ப அது ஆங்கிலத்தோட கன்னிங்கான ஒரு எக்ஸசைஸ் அவங்க பண்ணது, தந்திரமானது, ரொம்ப ஒரு எதிர்மறையான ஒரு அறிவு கூர்மையுடன் பிராமணர்கள் செயல்பட்டுள்ளார்கள் அந்த காலத்தில். இதை நிலைக்கும் போது அப்பப்ப கடந்த காலங்களில் போராட்டங்கள் எல்லாருமே அமைதியா இல்லை, அவங்க லெவல்ல எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. எதிர்ப்பு தெரிவிக்கும் போது அதை அடக்கி ஆளுவதற்காக
அந்த இந்து மதத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சில சீர்திருத்தங்கள் பண்ணிடுறாங்க. குறிப்பிட்டு சொல்ல வேணா ராமானுஜர், எத்தனையோ பேர் வந்தாங்க தனி நபர்கள். ராமானுஜர் வந்துட்டு இல்ல தாழ்த்தப்பட்டவங்களுக்கு கோயிலுக்குள் நுழையலாம் அப்படின்னு அழைச்சிட்டு போனார். அவருடைய சீர்திருத்தம் அவ்வளவுதான். இந்த இதுக்கு அடிப்படை என்ன அப்படின்றத அவர் பார்க்கல. நான் சீர்திருத்தம் பண்ணிட்டேன், அதனால இந்து மதம் வந்துட்டு எல்லாத்தையும் சமமா நினைக்கிறது அவர் காலத்துல சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதோட அவர் காலத்துல வந்துட்டு கொஞ்சம் நடைமுறைப்படுத்தினாரு, அதோட போயிடுச்சு அவர் காலத்துக்கு பின்னாடி. விவேகானந்தருடைய பிம்பம்லாம் என்னமோ சீர்திருத்தவாதி, மனிதநேயர் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. ஆழமாக படித்து இந்த புத்தகத்துல வந்து ஃபுல்லாவே விவேகானந்தர்னே ஒரு சாப்டர் இருக்கு. ஒரு பொய்யான பிம்பம் அவர் மீது எப்படி கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் வர்றாங்க. அவங்களும் வந்து இந்து மதத்துக்கு ஒரு புத்துயிர் மாதிரி இது பண்ணி உலகளாவிய அளவில் ஒரு நல்ல ஒரு பேர் வர்றது மாதிரி வந்துட்டு அவர் செயல்பட்டு போயிடுறார். இன்னும் சொல்ல போனா தனிநபரோட அந்த அமைப்பு அங்க வருது. ராமகிருஷ்ணா மிஷன் அப்படின்றது மாதிரி வருது. இருந்தால் முழுவீச்சில் அவர்கள் செயல்படவில்லை. அதுக்கு அடுத்து இந்து மகா சபை அப்படின்றது 1915 வருகிறது. அதுதான் வந்து இந்த வர்ணாசிரம கோட்பாட்டை, அது வர்ணாசிரமம் சொன்னாலும் சரிதே, சனாதனம் சொன்னாலும் சரிதே, பிராமண ஆதிக்கம் எல்லாமே அது ஒவ்வொரு ஹிந்து மதம், ஹிந்துத்துவா என்ன பேருனாலும் வந்துட்டு அடிப்படை நோக்கம் வந்துட்டு பார்ப்பன ஆதிக்கம் தக்க வைக்கப்பட வேண்டும் அப்படின்ற நோக்கத்துக்காக எல்லாருமே செயல்பட்டு வந்திருக்காங்க. இந்து மகாசபா 1915 இருக்கிறதுலே அந்த அமைப்பு ரீதியான அதுக்கு முன்னாடி ஆரிய சமாஜம்லாம் வந்தது. சாதி மறுப்பு திருமணம்லாம் அவங்க நடத்தியிருக்காங்க. அது மாதிரி எல்லாம் ஒரு உருவ வழிபாடு இல்லாமல்லாம் அவங்க செயல்பட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சீர்திருத்தம்லாம் வந்திருக்கு. காலப்போக்கில் அது மறைஞ்சிருச்சு. அடுத்து இந்து மகாசபா 1915 வருகிறது. 15 வரும் பொழுது வந்துட்டு கொஞ்சம் ஒரு தீவிரமான இயக்கமாகவே இதை வந்து எப்படி வலுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. சொல்ல போனா இந்த ஆர்எஸ்எஸ் உடைய அரசியல் வடிவம் பிஜேபி. அதே மாதிரி அந்த இந்து மகாசபையின் அரசியல் வடிவம் என்னன்னா காங்கிரஸ் கட்சி. அந்த காலத்தில் அந்த அரசியல் கட்சினா அந்த காலத்துல இருந்தது காங்கிரஸ் தான். அதனால காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே வந்துட்டு இந்து மகாசபையிலேயே வந்து உறுப்பினர்களா இருப்பாங்க. ஆசிரியர்கள் கூட இந்த இதில் வந்து ரொம்ப ஆதாரபூர்வமா சொல்லியிருக்காரு. மாநாடு நடந்ததுன்னா 2 மாநாடு சேர்ந்தே நடக்குமா. காலையில் இந்து மகாசபை, மதியம் வந்துட்டு காங்கிரஸ் மாநாடு. அந்த அளவுக்கு, ஏன்னா ஒரு அமைப்பு மாத்திரம் இருந்தா பத்தாது, அதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு அரசியல் கட்சி வேணும் அப்படின்ற உணர்வு தொலைநோக்கோடு பண்றாங்க. அந்த இந்து மகாசபை வந்துட்டு சரியா வந்துட்டு இதை விட அடுத்த கட்டத்துக்கு நம்ம ஒரு மாதிரியா போகணும். பேர் என்ன, இந்து மகாசபை அப்படின்னாலே இந்து மதம் சம்பந்தப்பட்டது அப்படின்றது தெரிஞ்சு போகுது. இது இல்லாம ரொம்ப கண்மூடி வித்தையோட நம்ம அமைப்பு ஆரம்பிக்கணும்னு சொல்லி 1925 ஆர்எஸ்எஸ் தொடங்கப்படுகிறது. அது சொல்லப்படுதுன்னா RSS, ராஷ்டிரிய சுய சேவக். சமஸ்கிருத பேரு. ஆங்கிலேயர்கள்லாம் எதிர்ப்பதாக சொல்லுவாங்க. அந்த ஆர்எஸ்எஸ்க்கு பாப்புலரா வந்து ஆங்கில பேர் தான் நீடிச்சது. ஆர்எஸ்எஸ் அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம வந்து வெளிப்படையாக நம்மளை வந்து காட்டக்கூடாது, இது தொண்டு நிறுவனமா ஆரம்பிக்கணும். ஒரு இந்து மதம் அந்த நம்பிக்கைகளுக்காக நாங்க வந்து பிரச்சாரம் பண்றதுக்காக இந்த அமைப்பு நாங்க நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி தொண்டு நிறுவனம், மனிதர்களுக்கெல்லாம் சேவை செய்கிறதுக்காக இந்த இயக்கம் இருக்கு அப்படின்ற முத்திரையோட அவங்க பண்றாங்க. மனிதர்கள் அனைவரும் சமம் சொல்றாங்க. தத்துவத்தை அவர்கள் விமர்சனம் செய்யவில்லை, வர்ணாசிரம கோட்பாட்டை. அதுதான் அவங்களுடைய அடிப்படை நோக்கம். வர்ணாசிரமம் வந்து வந்துட்டு நிலைக்கணும் அப்படின்றது. இல்லை பிரிவினைன்னு வரும்போது இல்லை, நாங்கள் சமமா எல்லாத்தையும் நாங்கள் நினைப்போம், தாழ்த்தப்பட்டவங்களா எதா இருந்தாலும் நாங்கள் சமமாத்தே நினைப்போம் சொல்லி இதுல வந்து ஆசிரியர் அவர்கள் ஆழமாகவே அதை குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறார். இந்த அமைப்பை நிறுவியவர்கள் யார் என்று பார்த்தாலே வந்து இது சமத்துவமா இல்லையான்றது தெரிஞ்சு போயிடும். இது 5 முக்கிய தலைவர்கள் இந்த RSS அமைப்பை நிறுவுகிறார்கள். எல்லாருமே பார்ப்பனர்கள். பார்ப்பனர்கள் மட்டும் சொல்லக்கூடாது. மராட்டிய மாநிலத்திலே சித்பவன் பார்ப்பன் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு குரூப் இருக்கு. அந்த ஒரு பிரிவை சார்ந்தவர்கள் தான் இந்த RSS தொடங்குகிறார்கள். இந்த RSS தொடங்கினாலும் கூட அது எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்றதெல்லாம் சட்டத்திட்டங்கள்லாம் வரல. இதை நிறுவியர் வந்து ஹெட்கேவர், அந்த 5 பேர்ல. அடுத்து மூஞ்சே அப்படின்னு சொல்லக்கூடிய டாக்டர் மூஞ்சே அப்படின்ட்டு. அடுத்து கணேஷ் சாவர்கர், காந்தி கொலை வழக்கில் வந்து அரெஸ்ட் ஆகி ஜெயில இது சாட்சிகள் சரியில்லைன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணாங்க சாவர்கர். எல்லாம் மராட்டிய மாநிலத்தில் அந்த பூனா நகரத்தை சுற்றித்தே இருக்கக்கூடியவங்க. அவங்க வந்து நிறுவனத்தே வந்து இந்த அமைப்பு. அதுல மூஞ்சே என்று சொல்லக்கூடியவர் வந்து அவர் என்ன அடிப்படை பணிகள் செய்தாரு அப்படின்றத பார்த்தாலே 1931 இது 25 ஆரம்பிக்கப்பட்டாலும் கூட இது எப்படி செயல்படணும் அப்படின்னு வரும்போது யார்கிட்ட போய் ஐடியா கேட்கிறாரு,
யாரை பின்பற்றுகிறார் என்று சொன்னால் முசோலினி. இரண்டாம் உலகப் போரில் அழிக்கப்பட வேண்டிய சக்தியாக ஹிட்லரும் முசோலினியும் கருதப்பட்டார்கள், அழித்தொழிக்கப்பட்டார்கள். அவங்கெல்லாம் ஜனநாயக வழிமுறையில் ஆட்சி அதிகாரத்திற்கு சர்வாதிகாரிகளாக மாறினோம். அந்த இத்தாலி நாட்டுக்கு போய் முசோலினியை சந்திச்சு அந்த அமைப்பு அதே பாசிசம், அவங்க இந்த கொள்கைக்கு பேரு பாசிசம். ஹிட்லர் நாசிசம். இந்த பாசிச கொள்கை எப்படி பரப்புறாங்கன்னு சொல்லி எப்படி ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்கிறாங்கன்றத அங்க போய் பார்த்து அதன் அடிப்படையில் ரொம்ப அமைதியான இயக்கம், தொண்டு செய்யக்கூடிய இயக்கம் அப்படின்ற முத்திரையோட ஃபுல்லா அந்த மிலிட்டரி தீவிரவாத மனப்பான்மையோடு செயல்படக்கூடிய இயக்கம் தான் இந்த ஆர்எஸ்எஸ். ஆசிரியர் ரொம்ப அழகா அந்த வார்த்தை, அந்த ட்ரோஜன்றத இந்த ஆர்எஸ்எஸ் சுட்டி காமிக்கிறதுக்கு இதை விட ஒரு தகுந்த பேர் அடையாளம் ஒரு வரி இல்ல, அது அவனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்ன்றத இந்த தலைப்பை பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம். இது கிரேக்க நாட்டில் நடந்த ஒரு கதை. அது நடந்ததா இல்லையா அப்படின்றது அது வேற விஷயம். அந்த கதை சொல்லப்படுகிறத பொறுத்து கிரேக்க நாடு ஒரு பக்கம் இருக்கிறது, துருக்கி நாடு, அதை ட்ராய் அப்படின்ற ஒரு நகரம். ரெண்டுக்கு நடுவில் கடல். 10 வருஷமா சண்டை நடந்துகிட்டு இருக்கு ரெண்டு நாட்டுக்கும். இங்க இருந்து கிரேக்க நாடு போவாங்க, அங்கிருந்து கிரேக்க நாட்டுக்கு அவங்க சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இதுல கிரேக்கர்கள் ஒரு ஐடியா பண்றாங்க, இது எப்படி இவங்களை ஜெயிக்கிறது அப்படின்றது. ட்ராய் அப்படின்றது ஒரு நகரம், நகரத்தை சுற்றி இருக்கிறது ஒரு சின்ன நாடு, குட்டி நாடு. பட் அதை ஜெயிக்க முடியல கிரேக்கர்களால். அதுக்கு என்ன பண்றாங்கன்னா, இந்த கோட்டையெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான கோட்டை, அதை மீறி அவங்க உள்ள போகவே முடியாத ஒரு சூழல். அப்படி வரும்போது தந்திரமாக என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ட்ராய் நகரத்து கடவுளுக்கு ஒரு பரிசு அளிக்கிறது மாதிரி ஒரு பெரிய குதிரையை, மரக்குதிரைய செஞ்சு ஒரு 4-5 பேரை அந்த இதுல அந்த மரக்குதிரையை தள்ளிட்டு போறது மாதிரி ஒரு ஏற்பாடை பண்ணி அந்த ட்ராய் நகரம் அந்த கடற்கரை பக்கத்துல இதே இருக்கு. இன்னைக்கு ட்ராய் நகரம்ன்றது இருக்கு, அதனுடைய கடந்த கால வரலாற்று இடிபாடுகள் இருக்கு. அங்க போய் இறக்கி விட்டுட்டு கிரேக்க படைகள்லாம் திரும்பி ஊருக்கு போகல, கொஞ்சம் தள்ளி நின்னுக்கிறாங்க. அவங்க திட்டம் என்ன அப்படின்னா, இது கடவுளுக்கு இந்த இதை நாங்க பரிசீலிக்கிறோம் அப்படின்றது மாதிரி சொன்னாலும் கூட அது வெறும் மரக்குதிரை மாத்திரம் இல்ல, அந்த மரக்குதிரையுடைய உள்கூடு நிறைய காலியா இருக்கும். அதுக்கு ஒரு கதவு, அதுக்குள்ள உள்ள மக்கள் தங்குறது மாதிரி ஒரு இடம். ஒரு 10-15 பேர் இருக்கலாம்னு வச்சுக்கங்களேன். அந்த 10-15 கிரேக்க வீரர்களை உள்ள வச்சு அதை இது பண்ணி அதை தள்ளி கொண்டு போய் நாங்க சாமி கொடுக்கறது மாதிரி இருந்தோம்னா அவன் காவலாளி திறந்து விட்டுறான் கோட்டையை. இவங்க கடவுளுக்கு இதுவாக சொல்லிட்டு 4-5 பேர் அதை தள்ளிட்டு போய் வச்சிருந்துட்டு மற்றதெல்லாம் இது பண்ணிட்டு இரவான உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, காவலாளி எல்லாம் தூக்குனதுக்கு பின்னாடி அந்த 4-5 பேர் சேர்ந்து அவங்களே கேட்டை திறந்து வெளியே அவங்களுக்குள்ள ஏற்பாடு பண்றது கிரேக்க படைகளை வர சொல்லி அது கிரேக்க படைகள்லாம் திறந்திருக்க அந்த காவலை தாண்டி உள்ள இது பண்ணி அந்த ட்ராய் நகரை ஜெயிச்சுட்டான். அது ஒரு பொய்யான தோற்றத்துடன் ஒரு ஆரம்பத்துல காமிச்சு ஒரு தந்திரமான ஒரு திட்டத்தை செயல்படுத்துறதுக்குதே அந்த ட்ரோஜன், அந்த குதிரையை அந்த ட்ரோஜன் வார்ன்னு சொல்லுவாங்க, போர். அதுக்கு பயன்படுத்தப்பட்ட குதிரை தான் அந்த குதிரை. அது இப்படி ஒரு வெளிப்படையாக நம்ம என்ன செய்யறோம் அப்படின்றது தெரியாம ஒரு கெட்ட எண்ணத்தோட ஒரு எதிர்மறையான ஒரு செயலை செய்யக்கூடிய ஒரு அணுகுமுறையைத்தான் அந்த ட்ரோஜன் குதிரை சுட்டி காட்டுகிறது. ஆர்எஸ்எஸ் செயல்பாட்டை இந்த ட்ரோஜன் குதிரை என்று முதலாக சொன்னவர் தமிழக ஆசிரியர் அவர்கள் தான். இந்த புத்தகம் வெளிவந்து ஏறக்குறைய 2-3 வருஷம் ஆகும். 100 ஆண்டுகள் சொன்னேன். இந்த புத்தகம் வெளிவரும்போது 100 வருஷம் கிடையாது. ஆர்எஸ்எஸ்க்கு 97-98 இருந்தது. நம்ம இயக்க ரீதியாக என்ன குறைபாடு என்னன்னா, இது முதல்ல ஆங்கிலத்துல மொழிபெயர்த்து பரப்பணும். ஆனா இந்த தமிழ்ல வந்த புத்தகத்தை நல்ல முற்போக்காளர்கள், சிந்தனையாளர்கள்லாம் ஆர்எஸ்எஸ் சுட்டி காட்ட ட்ரோஜன் குதிரைன்றதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு அடிப்படையாக அமைந்தது இந்த டைட்டில். ஆசிரியர் கொடுத்த இந்த நூலின் பெயர்தே அடிப்படை ஆதாரம். இந்த ஆர்எஸ்எஸ் பொறுத்தளவுல 25 பண்ணியாச்சு. அவங்களுக்கு அரசியல் கட்சி மாதிரி ஒரு நிலைப்பாடு காங்கிரஸ்லயும் இருக்கிறாங்க, காங்கிரஸ்லயும் அதனுடைய சிந்தனையாளர்கள் இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட நமக்கு அப்படின்னு ஒரு அரசியல் அமைப்பு வேணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு வருது. ரொம்ப பின்னாடி இருக்க காலகட்டத்தில் நாடு விடுதலை அடைந்ததற்கு பின்பு 1950 ஜனசங்கம் அப்படின்ற ஒரு கட்சி நிறுவப்படுகிறது. அந்த காலத்தில் இந்து மகாசபைக்கு காங்கிரஸ் எப்படி இருந்ததோ அது மாதிரி ஆர்எஸ்எஸ்க்கு ஜனசங்கம் அப்படின்றது ஒரு அரசியல் கட்சியா இருந்தது. பொதுவாக
நம்ம அமைப்பாக திராவிடர் இயக்கமாக இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் ஆக இருந்தாலும் அடிப்படையில் வந்து தேர்தலில் நிற்காத இயக்கங்கள். நம்ம பிரச்சாரமே பண்ணலாம். இந்த பண்ணக்கூடிய பிரச்சாரம் நல்ல விஷயங்கள் வந்து நிலையாக நடைமுறைக்கு வரணும்னா சட்டம் இயற்றப்பட வேண்டும். அந்த கொள்கை சார்ந்த சட்டம் இயற்றப்பட்டால்தான் அது வந்து நீடித்து நிற்கும். 1929 வந்து பெண்களுக்கு சொத்து உரிமை அப்படின்ற தீர்மானத்தை நம்மளால போட முடிஞ்சது. பிரச்சாரம் பண்ணோம், பெண்களுக்கு உரிமை வேணும் அப்படின்றது மாதிரி சொன்னோம். 1989 60 வருஷம் கழிச்சுட்டே வந்து கலைஞர் முதல்வராக இருக்கும் பொழுதுதான் அது சட்டமாக வருகிறது. சட்டமாக வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் அதை யாரும் மாற்ற மாட்டாங்க. அது நடைமுறைக்கு வந்துடும். அதை யாரும் வயலேட் பண்ண முடியாது. அப்புறம் 2006 வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்துட்டு யூபிஏ அணியின் அங்கமாக மத்திய சர்க்காரில் இருக்கும்போது நாடு தழுவிய அளவில் பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு, குடும்ப சொத்தில் வந்து சொத்துரிமை உண்டுன்ற ஒரு நிலைமையெல்லாம் வந்தது. அதனால பிரச்சாரத்தை விட அது நடைமுறைக்கு வருது. சட்ட வடிவம் வேணும். சட்ட வடிவத்தை உருவாக்குவதற்கு அதிகாரத்திற்கு வரக்கூடிய அரசியல் கட்சிகள் வேணும். அந்த அரசியல் கட்சிகள் முழுமையாக கொள்கையில பண்றாங்களா இல்லையா அது வேற விஷயம். ஏன்னா அவங்களுக்குள்ள சில சிக்கல்கள் இருக்கலாம். ஆனா நடைமுறைக்கு வரணும் அப்படின்னா அந்த அதிகாரத்தில் உள்ளவங்க வந்துட்டு அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு பிடிக்குதோ பிடிக்கலையோ. ஏன்னா நம்ம கொள்கையில வந்துட்டு நடைமுறையானதெல்லாம் பிடிச்சு வந்துட்டு ஒவ்வொரு கட்டத்தில் நடக்கல. எம்ஜிஆர் காலத்துல முன்னேற்றம் வந்தது, அவர் என்ன பிடிச்சு வந்து மாறிச்சு நினைக்கிற, இது செய்யலாம் அப்படின்னா நம்ம அதிகாரத்தில் இருக்க முடியாதுன்ற ஒரு நிலைமை வந்தது. ஜெயலலிதா அம்மா, அந்த அம்மாவுக்கு இந்த பாரம்பரியமே தெரியாது, வந்தாங்க. அவங்க வந்துட்டு சமூக நீதியில சாதனை படிச்சாங்க. அவங்க கொள்கை புரிஞ்சா பண்ணாங்க. ஐடியா கொடுத்தது யாரு? திராவிடர் கழகம், ஆசிரியர் ஐயா அவர்கள். இது இருந்தாத்தே நம்ம தக்க முடியும்னு சொல்லி பிடிக்காட்டியும் கூட அவங்க செய்யக்கூடிய ஒரு நிலைமைகள் வந்துட்டு வரும். இதுதே வந்து ஒரு பிரச்சார அமைப்புக்கும் அரசியல் கட்சிக்கும் உள்ள வேறுபாடு. அந்த வகையில் ஆர்எஸ்எஸ்க்கு ஜனசங்கம் வந்தது. ஜனசங்கம் ஒரு காலத்தில் வந்து 1977 ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது அவங்க எல்லாம் சேர்ந்து, பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சி, ஓல்டு காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து ஜனதா அப்படின்னு பேர் வந்த அந்த ஜனசங்கம்ன்றது எல்லாமே அதுல சேர்ந்துருது. எனவே சேர்ந்தாலும் கூட அவங்களுடைய தனித்தன்மையுடன் சேட்டைகள் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ மொரார்ஜி தேசாய் வந்து பிரதமரா இருந்தார். அவர் வந்து ரொம்ப காங்கிரஸ்காரரு, ரொம்ப டிசிப்ளினான ஆள். கட்டுப்பாடுனா ரொம்ப பெரிய கட்டுப்பாடும் இருக்கவர். ஜனதால மெம்பரா இருக்கவங்க வேற எந்த அமைப்புலையும் உறுப்பினராக இருக்கக்கூடாது. இந்த ஜனசங்கத்துக்காரங்கெல்லாம் வந்துட்டு இன்னமும் வந்துட்டு ஆர்எஸ்எஸ்ல உறுப்பினர்களா இருக்கிறாங்க. தப்பு அப்படின்றதெல்லாம் கண்டிச்சு இது பண்ணாரு. அப்புறம் காலகட்டத்தில் ஜனதா ஆட்சி நீடிக்க முடியல. 1980 அந்த கட்சி உடைஞ்சப்ப அந்த ஜனசங்கத்துக்காரங்க எல்லாம் வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சி அப்படின்ற ஒரு அமைப்புக்கு வரும். அந்த பாரதிய ஜனதா கட்சி தான் இன்றைக்கும் தொடர்ந்து இருக்கிறது. மத்தியில் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது. கொள்கை, அடிப்படை கொள்கை என்னன்னா ஆர்எஸ்எஸ் தான். அவங்க ஆர்எஸ்எஸ் கொள்கை கொள்கை இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் மாதிரி வந்துட்டு அவங்களால கொள்கை பிரச்சாரம் செய்ய முடியாது. அது ஒரு அரசியல் கட்சியினால பெரிய நியாயமா நடக்கிறது மாதிரி இது பண்ணி அடிப்படையில் அந்த கொள்கைகளை வந்து மீற முடியாது. மீறினா என்ன? லகான் வந்து ஆர்எஸ்எஸ் ஒரு எளிதாக விளங்குறதுக்கு சொல்றேன் நான். திராவிடர் கழகம் இருக்கிறது. திராவிடர் கழகத்தில் இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான் அரசியல் நிலைப்பாடு எடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பிக்கிறார். அதுல இருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் வந்து பிரிகிறார். ஆனால் அமைப்பு ரீதியாக 3 கட்சிகளும் தனித்தனிதே. பெரியார் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டாலும் கூட அமைப்பு ரீதியாக வேற வேற. ஆனா ஆர்எஸ்எஸ் பொறுத்தளவுல, ஆர்எஸ்எஸ் பிஜேபியை பொறுத்தளவு அப்படி கிடையாது. இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்ல ஒரு பொறுப்புல இருக்கிறவர் வந்துட்டு அடுத்த நாள் வந்து பாரதிய ஜனதா கட்சியில உயர் பொறுப்புக்கு வருவார். நமக்கு இங்கேயாவது அப்படி கிடையாது, அமைப்பு வேற. அதனால அவங்களுடைய கொள்கையை வந்து மீறி யாராவது நடந்தாங்கன்னா, பிஜேபியிலே நடந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பவர் வந்து இன்னும் ஆர்எஸ்எஸ். இதே இந்த அமைப்பினுடைய ஒரு தனித்தன்மைன்னு வச்சுக்கல, அப்படி ஒரு கண்ட்ரோலை வந்து வச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு அந்த ஆர்எஸ்எஸ்ஸையும் மீறக்கூடிய ஒரு பிரதமர் வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. அது காலமே பதில் சொல்லணும். அந்த டக் ஆஃப் வார்ல வந்துட்டு இருக்கு.
அப்படி வந்து அவங்க அந்த ஆர்எஸ்எஸ் வந்துட்டு தங்களுடைய கருத்தை வந்துட்டு கொள்கையை வந்து செயல்படுத்தி வருகிறார்கள். அதுக்கு வடிவங்கள் பேர் வேணா மாறலாம் ஒழிய அடிப்படை கொள்கை வர்ணாசிர தர்மம், அந்த பிராமண ஆதிக்கம் தக்க வைக்கப்பட வேண்டும். ஹிந்து கலாச்சாரம் என்கின்ற பெயரால் ஒரே நாடு, ஒரே மொழி. ஒரே மொழின்னா என்ன? சமஸ்கிருதம். சமஸ்கிருதத்தை ஒரு காலத்துல வந்துட்டு பார்ப்பனர் அல்லாதார் படிக்கக்கூடாது, கேட்கக்கூடாதுன்னு இருந்தது. ஆனா இன்னைக்கு காலங்கள் மாறும்போது வந்துட்டு பிராமணர்கள் வந்து தங்களுடைய ஆதிக்கத்தை தக்க வைப்பதற்காக என்ன மாற்றமும் அவங்க சேஞ்சுவாங்க, அபிமா மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணுவாங்கன்றதுக்காக சமஸ்கிருதத்தை எல்லாருமே படிக்கலாம். அதுலேயே கூட ஆரம்ப கட்டத்தில் இவங்க வலுவா இருந்தாலும் கூட இவன் காங்கிரஸ் காலத்திலே கூட வந்துட்டு சமஸ்கிருதத்தை கொண்டு வர்றது கஷ்டம்னா இந்தியை கொண்டு வந்துருங்க. இந்திய கொண்டு வந்துட்டோம்னா இந்திக்கு சமஸ்கிருதத்துக்கு அதிகமான ஒரு வேறுபாடு இல்லை, நாளை பின்ன அப்படின்றது மாதிரி எல்லாம் ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் திட்டங்கள் தீட்டப்பட்டு எல்லாம் செயல்பட்டு வருகிறது. ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே தேர்தல். ஏன்னா அரசியல்னு வரும்போது இன்னைக்கு மாநில சர்க்கார்ன்றதுக்கு மத்திய அரசு இருக்கு, அதிகாரங்கள் இருக்கு. அதிகாரங்கள் வந்து உனக்கு அதிகமா எனக்கு அதிகமா, நீ எப்படி என் மேல ஆதிக்கம் செலுத்தலாம், இதெல்லாம் எதுக்கு? எல்லாமே ஒரே அரசுன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. பிரச்சனை இல்லாம நம்மளுடைய செயல் திட்டத்தை வந்துகிட்டு நடைமுறைப்படுத்துறதுக்குன்னா ஒரு வாய்ப்புகள் வரும் அப்படின்றது இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பினுடைய அடிப்படை. இதெல்லாம் வந்து 100 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு திட்டம் போட்டு செயல்பட்டு அடுத்தது இந்த அமைப்பை பொறுத்தளவில் உறுப்பினர் யாரு அப்படின்றத வெளிப்படையே தெரியாது. இன்னைக்கு திராவிடர் கழக சுயமரியாதை இயக்கம் இருக்கு, இந்த வந்திருக்கீங்க எல்லாரும் கருப்பு சட்டை போட்டிருக்கீங்க. கருப்பு சட்டை போட்டாலே வந்துட்டு வெளியே என்ன சொல்லுவாங்க? பெரியார் கட்சிக்காரங்க, கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க அப்படின்றது அடையாளம் தெரிஞ்சு போயிடும். நமக்கு மெம்பர்ஷிப் கார்டெல்லாம் வேண்டாம், உறுப்பினர் அட்டையெல்லாம் வேணாம். அப்படி ஒரு வெளிப்படையாக இதுல மூடி மறைக்கிறதுக்கு எதுவும் இல்லை. எந்த போராட்டம்னாலும் சொல்லிட்டுதே செய்வோம், சட்ட ரீதியாக செய்வோம். சட்டத்தை மீறி சில நேரம் செய்ய வேண்டியதுனா அதே கூட வெளிப்படையாக சொல்லிட்டு செய்வோம். அதுக்கு மேல அரெஸ்ட் ஆகினாலும் ஜெயிலுக்கு போவோம். வன்முறை என்பது துளியாகவும் கிடையாது, பேச்சிலையும் கிடையாது, செயலையும் கிடையாது. ஆனால் ஆர்எஸ்எஸ் அப்படிப்பட்ட அமைப்பு இல்லை, எல்லாம் ரகசியமாவே. அதனால அந்த ட்ரோஜன் குதிரை அப்படின்றது அவங்க திட்டத்தை வந்துட்டு வெளியே சொல்லாம பண்றது. அந்த ட்ரோஜன் குதிரை என்ற ஒரு அருமையான சொல்ல வந்துட்டு ஒப்பிட்டு காட்டியுள்ளார் ஆசிரியர் அவர்கள். மெம்பர்ஷிப் இருக்காது, எப்ப ஆரம்பிக்கப்பட்டது, சட்டத்திட்டங்கள் அதெல்லாம் முழுமையாக இருக்கா? அண்மையில் கூட நீங்க செய்தித்தாளில் படிச்சிருப்பீங்க. ஆர்எஸ்எஸ் அமைப்பு, உங்களுடைய அமைப்பினுடைய நோக்கம் என்ன, இதுக்கு நிதி எங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லி கர்நாடகா அரசுல வந்து ஒரு அமைச்சர், யாரு அப்படின்னா நம்ம மல்லிகார்ஜுன் கார்கேவுடைய மகன் அங்க அமைச்சரா இருக்கார், காங்கிரஸ் அமைச்சர். அது மல்லிகார்ஜுன் வந்துட்டு காங்கிரஸ்ல இருந்தாலும் கூட நம்ம சிந்தனையாளர், ஆரியர் திராவிடர், ஆரியர் நீங்க எல்லாம் வந்துட்டு கைபர் களவாய் வந்தவங்கன்னு வெளிப்படையாக பாராளுமன்றத்திலே பேசினவர் அவர். அப்படிப்பட்ட ஒரு சிந்தனை, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர், தைரியமா இன்னைக்கு அவர் பேசக்கூடிய நிலையில் இருக்கார். அவருடைய மகன் தான் அமைச்சரா இருக்காரு. முதல் முறையாக எழுத்துப்பூர்வமாக ஆர்எஸ்எஸ் நோட்டீஸ் விட்டுருக்காரு. உங்க கணக்க வழக்கெல்லாம் நீங்க சமர்ப்பிக்கணும், எங்க கர்நாடக மாநிலத்தில் வந்துட்டு நீங்க செயல்பட்டு இருக்கீங்க, என்ன பண்றீங்க, எது பண்றீங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு தவறான இதெல்லாம் வருது அப்படின்றது மாதிரி சொல்லி அவர் கேள்வி கேட்டிருக்காரு. இதுவரைக்கும் அவங்க பதில் சொல்லல. கடந்த காலங்களிலும் கேள்வியில் கேட்கப்பட்டுள்ளது. ஆர்எஸ்எஸ் வந்து எதுக்குமே பதில் சொல்லல. யார் இதனால எங்களுடைய நோக்கம், நாங்க செய்ய வேண்டியதை வந்துட்டு இது பண்ணுவோம். அதே மாதிரி பேச்சில் வந்துட்டு வன்முறை காட்ட மாட்டார்கள், செயலில் வன்முறை என்று சுருக்கமாக சொல்லிவிட முடியாது. அதற்கு அதிகமாகவே வந்துட்டு செயல்படக்கூடியவர்கள். இன்னொன்று, இந்த ஆர்எஸ் அமைப்பை பொறுத்தளவில் ஆசிரியர் அவர்கள் வந்து நம்ம விடுதலையிலேயே நிறைய குறிப்புகள் வந்திருக்கு. இந்த ஆர்எஸ்எஸ் என்ற பேரு ஒரு செயல்படுவதற்கு வந்துட்டு கொஞ்சம் வசதி இல்லாமல் இருக்கா அப்படின்னா, நீ ஒரு அமைப்பை இந்த கொள்கைக்காக ஏற்படுத்தி ஆர்எஸ்எஸ் சிந்தனை உள்ளவங்க இருப்பாங்க, ஆனா பேர் வந்து வேற பேரா. இது மாதிரி நிறைய அமைப்புகள் அந்தந்த மாநிலத்துக்கு ஏற்றவாறு. சுருக்கமா சொல்ல போனா என்ன, தமிழ்நாட்டில் இந்து முன்னணின்னு இருக்கு. இந்து முன்னணிக்கு ஆர்எஸ்எஸ்க்கு ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை.
RSS சமஸ்கிருத சொல் தமிழ்நாட்டில் எடுபடாது அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா இந்த முன்னணி அப்படின்னா ஏதோ தமிழ்நாட்டிலேயே வந்துட்டு தோன்றி இதான நுழைத்த இயக்கம்ன்றது மாதிரி நினைப்பு வந்துட்டு இந்த முன்னணின்னு வச்சுக்க. அந்த வன்முறை என்பதற்கு என்ன அடையாளம் எப்படி அப்படின்னா, கர்நாடகாவில் இங்க இந்து முன்னணி மாதிரி சனாதன் சாஸ்தான் ஒரு அமைப்பு எல்லாம் RSS பேரை மாற்றி அவங்க செயல்பட்டு இருக்காங்க. இந்த அமைப்பு எப்படிப்பட்ட ஒரு பெரிய வன்முறை அமைப்பு அப்படின்னா, நீங்க மராட்டிய மாநிலத்தில் மூடநம்பிக்கை ஒழிப்பாளர் நரேந்திர தபோல்கரை மறைந்திருக்க மாட்டீர்கள். நரேந்திர தபோல்கரை சுட்டுக் கொன்றதன் பின்னணியில் இருந்தது அந்த சனாதன் சாஸ்தா. இது நடந்தது 2013 ஆண்டு அவர் சுட்டுக் கொல்லப்பட்டது. அதற்கு பின்பாக முற்போக்கு கருத்துக்களை மூடநம்பிக்கைக்கு எதிராக பேசிய கோவிந்த் பன்சாரி என்ற ஒரு பொது உடைமை தலைவர் வந்துட்டு சுட்டுக் கொல்லப்படுகிறார். ஒரு கல்லூரி பேராசிரியர் துணைவேந்தர் நெருப்பில் இருக்கக்கூடிய கர்நாடக மாநிலத்தை சார்ந்த கல்புர்கி சுட்டுக் கொல்லப்படுகிறார். பெங்களூர் நகரத்திலே வந்துட்டு பத்திரிகையாளர் கௌரி லங்கேஷ் அதே மாதிரி சுட்டுக் கொல்லப்படுகிறார். இந்த 4 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த மோட் ஆஃப் ஆபரேட்டி, சுட்டுக் கொல்லப்பட்ட விதம் எல்லாம் ஒன்னா இருந்த உடனே இதுக்கு பின்னாடி இருந்து செயல்பட்டது யாருன்னா அது சனாதன் சாஸ்தா இந்த அமைப்பு. நல்லா தெரிஞ்சுக்குங்க, 2013 முதல் கொலை நடந்தது, சுட்டுக் கொல்லப்பட்டது. அதுக்கு பின்னாடி தொடர்ச்சியாக 3 கொலை நடந்தது. இன்னைக்கு தேதி வரைக்கும் அந்த விசாரணையும் முடியல. ஏன்னா அடுத்த கட்டத்துக்கே நகர முடியல. தண்டனைன்றது கடைசி, யார் சுட்டாங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு சட்டத்திற்கெல்லாம் இதெல்லாம் இது இல்லாம வந்துட்டு ஒரு இடையில என்ன வந்திருக்குன்னா, இந்த கொலைக்கும் வந்துட்டு சனாதன் சாஸ்தாவுக்கு தொடர்பு இல்லைன்ற அந்த நிலைக்கு வந்திருக்காங்க. அதனால ஒவ்வொரு மாநிலத்தை பொறுத்தலே வன்முறையை நடத்துவதற்கு சின்ன சின்ன அமைப்புகளை வந்துட்டு உருவாக்கலாம். விவேகானந்தரை சொன்னோம், ராமகிருஷ்ணா மிஷன் சொன்னோம், அது தனிப்பட்ட அமைப்பாக இருந்தாலும் அதிலேயும் RSS காரர்கள் இன்றைக்கு ஊடுருவி ஃபுல்லா முக்கியமான பொறுப்புகள் இருக்கவங்க எல்லாம் RSS சிந்தனையுடன் உள்ளவர்கள் தான் அதிலேயும் இருக்கிறார்கள். என்ன விவேகானந்தர் மறைமுகமாக செய்ய நினைத்தாரோ அதை வெளிப்படையாக செய்யக்கூடிய ஒரு நிலைதான் அந்த அமைப்பை பொறுத்தளவிலே வரும். கேட்டா அவங்க சொல்லுவாங்க இந்து மதத்துக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது அப்படின்வாங்க. அதாவது எங்க ராமகிருஷ்ணா மிஷன் ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் சொல்லியே அவங்க வழக்கு போட்டவங்க. எங்களுடைய நிறுவனங்களுக்கு ஒரு மைனாரிட்டி சிறுபான்மை அந்தஸ்து வேணும், இந்து மதத்தின் ஒரு அங்க, இந்த இந்து மதம் எப்படி சிறுபான்மையா இருக்க முடியும் அப்படியெல்லாம் அவங்க ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணாலும் கூட இன்னைக்கு நடைமுறையில் வந்துட்டு அவங்க RSS எல்லாம் இதாகி அந்த அமைப்புல வந்துட்டு இருந்து செயல்படக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கும். நான் வர்ணாசிரம கோட்பாடை வந்துட்டு நான் சொல்றதெல்லாம் பக்கம் இந்தது அப்படின்றது குறிப்பிட்டு சொல்லலை. பட் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடியது. அதனுடைய அடிப்படையை வைத்து தான் நான் அனைத்தையும் சொல்லுகிறேன். தந்தை பெரியார் அங்க வர்ணாசிரமத்தை தூக்கி பிடிச்சவங்க RSS காரங்க. சுயமரியாதை இயக்கம் தொடங்கி காங்கிரஸில் இருக்கின்ற காலத்திலே அந்த கொள்கை உணர்வோடு தான் தந்தை பெரியார் அவர்கள் இருந்தார். இந்த வர்ணாசிரம கோட்பாட்டை அழிக்க வேண்டும் என்று தந்தை பெரியார் அவர்கள் மும்முரமாக இருந்தார். அதன் அடிப்படையில் தான் இது எப்படி சமத்துவம் எப்படி வரும், இந்த ஏற்றத்தாழ்வு 2000 வருஷமா அவருக்குள்ள ஏற்றத்தாழ்வு உயர்வு அது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, அடக்கப்பட்டவனுக்கு ஒரு சலுகை கொடு, முன்னுரிமை கொடு. கல்வி மறுக்கப்பட்டதா அவனுக்கு கல்வியில ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடு. அப்பை தொழில வகை செய்யணும் அப்படின்னா அதுக்கு மாறுபாடா விருப்பப்பட்ட தொழிலை நீ செய்யலாம். அப்போ ஒவ்வொரு தொழிலையும் மறுக்கப்பட்டவனுக்கு இடஒதுக்கீடு. அப்படின்றத வச்சுட்டு வகுப்பு வாரி உரிமை இடஒதுக்கீடு இன்னைக்கு நம்ம சொல்றோம். அன்னைக்கு நீதி கட்சி ஆட்சியில் இருந்த பொழுது வகுப்புரிமை ஆணை அப்படின்றது மாதிரி அதை சொல்லுவாங்க. அதாவது இதுல என்ன நம்ம அடிப்படையை எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு மனித நேயத்திற்கு மனித குலத்துக்கு எதிரான ஒரு கோட்பாடு இருக்கு. அதை எதிர்த்து இன்னொரு இயக்கம் பாடுபடுகிறது. இந்த இயக்கத்தின் செயல்பாடுகள் எல்லாம் ஒரு சாதனையை பண்ணுகின்ற பொழுது அந்த சாதனையை எப்படியெல்லாம் முறியடிப்பது, அந்த வேகத்தை எப்படியெல்லாம் மட்டுப்படுத்துவது என்கின்ற வகையிலையும் RSS செயல்பட்டு வருகிறது.
ஏன்னா கடவுள் தத்துவம் அது இதுன்றதுனால கூட தமிழ்நாட்டு மக்கள் இதனுடைய பிரச்சாரத்தின் மூலமாக கடவுள் தான் அப்படி இருக்க முடியாது, கடவுளின் பிள்ளைகளை வந்து எப்படி சமமாக தான் கடவுள் சொன்னா அப்படிப்பட்ட கடவுள் இருக்க முடியுமா அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி போராடியவர் தந்தை பெரியார் அவர்கள். வடநாட்டில் அப்படி கிடையாது. சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை நாம் வெளிப்படையாகவே நாம் பேசுகிறோம். மற்ற மாநிலங்கள், குறிப்பாக வடபுல மாநிலங்களிலே சனாதனத்தை எதிர்த்து பேசவே முடியாது. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லுவாரு. நம்ம அப்பா அம்மா இருக்கிறாங்க, நம்ம அப்பா அம்மா தப்பு இல்லை, மனிதர்கள் தப்பு பண்ணாலும் கூட நம்ம அப்பா அம்மாவை குறை சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? காரண காரியம்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். அது எப்படி நீ சொல்ல போச்சு, அந்த சிந்தனையே வராது. நம்ம அப்பா அம்மா வந்து ஒருத்தர் வந்து குறைச்சு சொல்லிட்டானே அப்படின்ற ஒரு உணர்வு வந்துட்டு இயல்பா இருக்கும். அப்படிப்பட்ட உணர்வு தான் சனாதனத்தை எதிர்த்து யாரு பேசிட்டாலும் சாதாரண மக்கள்ல இருந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வரைக்கும் நினைக்கிறாங்க. ரத்தத்திலே ஊறி போச்சு அவங்களுக்கு. சனாதனம்னா நம்ம பெருமை, அது அதனுடைய அர்த்தம் என்ன என்ன எதுன்றது அவங்களுக்கு தெரியல. அதனால இதை எதிர்த்து போராடும் பொழுது வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம முன்னேறி வரும்போது அந்த வரலாறு எல்லாம் உங்களுக்கு தெரியும். 1950 வந்துட்டு அந்த வகுப்புரிமை ஆணை செல்லாது அப்படின்ற ஒரு நிலைமை வருது. தந்தை பெரியார் அவர்கள் வந்து போராடி அந்த முதல் திருத்தத்தை கொண்டு வந்து அந்த இடஒதுக்கீடு தொடர்வதற்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தார். அது அந்த வழக்கை பத்தி சொல்லணும்னா எவ்வளவு தூரம் கீழ்த்தரமாக ஒருத்தவங்க செயல்பட முடியுமோ அப்படி செயல்பட்டு செல்லாதுன்ற ஆணையை வந்து வாங்கியிருக்காங்க. ஹைகோர்ட்டும் கொடுத்திருக்கு, சுப்ரீம் கோர்ட்டும் கொடுத்திருக்கு. இதையெல்லாம் மீண்டுதான் மக்களை வந்து தனக்கு துணையாக அழைத்து கொண்டு முதல் திருத்தத்தை வந்துட்டு தந்தை பெரியார் அவர்கள் கொண்டு வர காரணமாக இருந்தார். இதனுடைய இடஒதுக்கீடுல படிப்படியா வந்துட்டு காமராஜர் காலம், கலைஞர் அவர்களுடைய காலம், எம்ஜிஆர் காலத்துல, அது ஜெயலலிதா அம்மா காலத்துல அப்படின்னு பல இருந்தாலும் இன்னைக்கு வந்துட்டு ஹையஸ்ட் இந்த கண்ட்ரி 69 விழுக்காடு இன்னைக்கு இருக்கு. நம்ம இயக்கத்தின் சிறப்பு என்ன அப்படின்னா இந்த 69 வரைக்கும் உயர காரணமாக இருந்தோம். அது மட்டுமல்ல, இந்த உயர காரணமா இருந்தா அது பாதுகாக்கப்பட வேண்டும்னு சட்ட சிக்கல் வரும்போது அதை பாதுகாக்க சட்ட வடிவம் கொடுத்தவர் திராவிடர் கழகம், அதன் தலைவர் ஆசிரியர் அவர்கள் தான். இதுல இன்றைக்கு நம்ம நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு நாள் வந்து அந்த சட்டம், அந்த பாதுகாப்பு சட்டம் வந்து எப்ப எந்த ஒரு நாடாளுமன்றத்திலே இது வந்து பாஸ் ஆனாலும் கூட, மசோதா நிறைவேற்றப்பட்டாலும் கூட எப்ப சட்டம்ன்ற நிலைமை வரும்னா ஜனாதிபதி கையெழுத்து போடணும். அப்படி அந்த 69 விழுக்காடு பாதுகாப்பு சட்டத்திற்கு ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் கையொப்பமிட்ட நாள் தான் ஜூலை 19, 1994. இன்றையிலிருந்து வந்துட்டு 32 வருஷம். நம்மளுடைய இயக்க செயல்பாடு எப்படி இருக்கு, எதிரணி எவ்வளவு, நம்மளை விட வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான இயக்கம் ஆர்எஸ்எஸ். எல்லா விதத்திலையும் உறுப்பினர்கள் வந்துட்டு நமக்கெல்லாம் ஒரு தன்முனைப்பு வரும். தப்பா எடுத்துக்கிறாதீங்க, எனக்கு இன்னும் இந்த பொறுப்பு அந்த பொறுப்பு, அது ஆசிரியரோட சொல்வார், உங்களுக்கு அளிக்கப்பட்டது பொறுப்பு தான் ஒழிய பதவி கிடையாது அப்படின்வார். அந்த பொறுப்புல இருந்து நீக்கியாச்சு அப்படின்னோடனே நம்ம இயக்க பணியை செய்ய முடியாதுன்ற ஒரு நினைப்பெல்லாம் நம்ம தோழர்களுக்கு சில நேரம் வரும். அப்படி கிடையாது, இயக்க பணின்றது தனி. ஆனா ஆர்எஸ்எஸ் காரங்களை எடுத்துக்கிட்டோம்னா எந்த பொறுப்பே இல்லாம அந்த அளவுக்கு அவங்கள அடிப்படையிலிருந்தே பயிற்சி கொடுத்து அவங்களை களத்தில் இறக்கி விட்டுருக்காங்க. உங்க கூடயே பேசிக்கிட்டு இருப்பாங்க, அலுவலகத்துல உங்களோட பணிபுரிஞ்சுகள் இருப்பாங்க. ஆனா அவங்க ஆர்எஸ்எஸ் காரங்க அப்படின்றது தெரியாது, ரகசியமா அப்படி போயிட்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது பணபலம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக உள்ள அமைப்பு வந்து ஆர்எஸ்எஸ். ஆதிக்கத்துல வந்து பார்ப்பன ஆதிக்கம்னு ஒண்ணு, அடுத்த பொருளாதார ஆதிக்கத்துல பனியா கும்பல், பனியா சேட்டுக இவங்கெல்லாம் வந்துட்டு அது வந்துட்டு சேர்ந்து ஆதிக்கம் செலுத்தி வந்தது. அதாவது தந்தை பெரியார் அவர்கள் சுதந்திரம் அடைஞ்ச பொழுது என்ன சொன்னாரு, துக்க நாள்னு சொன்னார். பிரிட்டிஷ்காரங்கிட்ட இருந்து நம்ம விடுதலைன்னா இது முழு விடுதலை வாங்க முடியாது, அவங்க காலத்தில் இருந்த விட மோசமான நிலைமைக்கு போகும்.
பார்ப்பனர்கள் பணியா அவங்களுடைய அதிகாரமே நிலைக்கும் அப்படின்ற மாதிரி தொலைநோக்கு சிந்தனைகள்னு சொன்னாரு. இன்னைக்கு அது நடக்கும். 75 வருஷத்துக்கு மேல ஆனாலும் கூட ஒடுக்கப்பட்ட பெரும்பாலான மக்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகள் முழுசா கிடைக்கல. இடஒதுக்கீடு நம்ம சொல்றோம் ஒழிய அந்த குறிப்பிட்ட விழுக்காடு தமிழ்நாட்டை பொறுத்தளவிலே வேணா வந்திருக்கலாம். மண்டல் கமிஷன் 27 விழுக்காடு மத்திய அரசு பதவிகளில் சொல்றாங்க. 1990 வந்தது. இன்னைக்கு 2026 நடக்குது. இன்னும் மத்திய அரசு பணியில் 27 விழுக்காடு வந்து இல்ல. லேட்டஸ்ட் சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு 17-18 அவ்வளவுதான் இருக்கும். அதாவது நம்மளுடைய கஷ்டங்கள் எப்படின்னா அவங்க ஏற்கனவே நிலைத்து விட்ட ஒரு வர்ணாசிர தர்ம கோட்பாட்டின் அடிப்படையில் வந்துட்டு அவங்க கட்டமைக்கிறாங்க இயக்கத்தை. அதை நிலைநிறுத்துவதற்காக, அதை உடைத்தெறிவதற்காக ஒரு பிரச்சாரத்துடன் கலந்த ஒரு செயல்பாடு கலந்த ஒரு இயக்கத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்ம செயல்பாடு வந்துட்டு ஒரு அங்கீகாரம் வரணும்னா சட்டமாகணும். சட்டத்துல கொண்டு வர்றோம். சட்டத்துல கொண்டு வந்த பின்னாடி அதை நடைமுறைப்படுத்துறதுக்கு வந்துட்டு முடியல. காரணம் என்ன? இன்னும் வந்து அதிகாரத்தில் இருப்பவர்கள்லாம் அந்த சிந்தனையில் உள்ளவர்களாகத்தான் இருக்கிறார்கள். பார்ப்பனர் அல்லாத நம்மவர்களும் கூட அந்த சிந்தனையில் தான் இருக்கிறார்கள். அதனால நம்ம எடுத்துக்கொண்ட பணி வந்துட்டு ரொம்ப ஒரு கடுமையான பணி. இந்த தேர்தலுக்கு பின்னாடி ஆசிரியர்களுடைய செயல் திட்டத்தை நீங்க பார்த்தாலே தெரியும். இன்னும் மக்கள்கிட்ட வந்துட்டு விழிப்புணர்வு வரல, கொள்கை சார்ந்த விழிப்புணர்வு வரல. இதை நேரவே நானே கண்கூடாக பார்த்தேன். நம்ம கட்சியில 69 விழுக்காடு சட்டம் கொடுத்தவர் யாரு? திராவிடர் கழக தலைவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த 69 விழுக்காடுல பயனடைஞ்சவன் எவனுமே இதனுடைய வரலாறு தெரிய மாட்டேங்குது. சாதிச்சிருக்கோம். அண்மையில் வந்துட்டு சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு கருத்தரங்கம் நம்ம திராவிட வரலாற்று ஆய்வு மையத்தின் சார்பாக ஏற்பாடு செஞ்சிருந்தோம். அதனுடைய புரவலர் வந்து ஆசிரியர் அவர்கள், அவரும் மேடையில் இருக்கார். அவரை மேடையில் வச்சுக்கிட்டு ஒரு பேராசிரியர் பேசுறார். தமிழ்நாட்டில் தான் 69 விழுக்காடு வந்துட்டு ரொம்ப உயர்ந்த அளவில் இடஒதுக்கீடு இருக்கு. ஜெயலலிதா அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது கொண்டு வந்தது, அவ்வளவு. அதுக்கு சட்டம் போட்டு கொடுத்தது ஒரு மனுஷன் வந்து மேடையில் உட்கார்ந்துருக்காரு. தெரியல. இதை தெரிஞ்சு அவர் மறைக்கணும்னு பேராசிரியர் சொல்லல. அவருக்கு வந்து அந்த அதிகாரத்தில் இருந்தவங்க வந்து 100க்கு 100 வந்து அதுக்கு அந்த இதுக்கு உரிமை படைத்தவர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஜெயலலிதாவுக்கு சமூக நீதிக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனா அவங்க அது நுணுக்கமா புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு யாருக்கு ஐடியா வாங்கினா நல்லா இருக்கும், நம்ம வந்துட்டு நமக்கு யார் பண்ணா என்ன, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை பாதுகாக்கப்படுகிறதா, நம்ம செய்ய வேண்டியது நமது கடமை அப்படின்னு நினைச்சு இது பண்ணாங்க. அந்த காலகட்டத்தில் விமர்சனங்கள்லாம் வந்து இன்னைக்கு 69 வந்து வச்சு நம்ம முன்னேறணும், உள்ஒதுக்கீடு வேணும்னு கேட்கக்கூடிய கட்சியின் தலைவர்கள் எல்லாம் என்ன பெரிய சட்டம், பல்குத்தவா உதவுதுலாம் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அப்புறம் கலைஞர் ஆட்சியிலே உள்ஒதுக்கீடு வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கினாங்க. அவங்க எல்லாம் எம்பிசி அது இதெல்லாம் வாங்கினாங்க. பயங்கர, அதாவது ஒரு நிராயுத பாணியாகத்தே அந்த சட்டத்தை உருவாக்கி நம்ம இயக்கம் வந்து கொண்டு வந்தது. இன்னைக்கு நம்மளவே மறந்துட்ட, நம்மளுக்கு பெரிய ஒரு பாராட்டுலாம் வேணாம், என்ன வந்த வரலாறு தெரியாம அந்த 69 விழுக்காடில் பலன் பெற்றவர்களே வந்துட்டு அந்த காரணமானவர்களை தொட்டு காமிக்க கூட இல்லை, அடையாளப்படுத்தி கூட சொல்லலை. அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கிறது. அதாவது நம்ம தொடர்ந்து என்ன செய்யணும்னா பிரச்சாரம். RSS நூலை பற்றி சொன்னாலும் கூட எங்கெங்க இந்த RSSக்கு எதிரான கொள்கையுடைய நம்ம வந்து சாதனை புரிஞ்சிருக்கோம், அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கு, நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருக்கு அப்படின்றத தொட்டு காமிச்சு அப்படித்தான் நம்ம ஒரு கூட்டத்தை நடத்தக்கூடியது, ஒரு பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கிறோம். இது RSS பத்தி இன்னும் ஒரு நுணுக்கமான ஒரு செய்தி வந்து இந்த நூல்ல என்ன இருக்கு அப்படின்னா, காந்தியார் கொலை. காந்தி வந்து தேசத்தின் பிதா என்று போற்றப்பட்டவர். தந்தை பெரியார் அவர்களுக்கும் ஒரு பெரிய தலைவராக இருந்தவர். காந்தி மேல அவ்வளவு அபிமானம் வந்து தந்தை பெரியார் அவர்களுக்கு.
காங்கிரஸை விட்டு அவர் வெளியேறினாலும் கூட காந்தி மீது பற்றுதே இருந்தது ஒரு கட்டம் வரைக்கும் அவருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தன்னலமில்லாத தலைவர் அப்படின்ட்டு கடைசியாக 1927 காந்தியை சந்திக்கும் போதே என்ன நேரம் அவர்கிட்டே கேட்டுவோன்னு சொன்ன உடனே வர்ணாசிரம தர்மத்துக்கு ஆதரவாக அவர் இருக்கார் காந்தி. வர்ணாசிரமத்துக்கு எதிராக இருக்கவே எப்படி உங்களோட சேர்ந்து பணியாற்ற முடியும்னு சொல்லி அப்பத்தே அவர் பிரிஞ்சு வர்றார். இருந்தாலும் காந்தியை பொறுத்தவரை விமர்சனம்லாம் கொள்கை அளவில் விமர்சனம் பண்ணாலும் கூட ஒரு இது அவர் மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தாரு. அப்படி விமர்சனம் பண்ணப்பட்ட காந்தியை சுட்டுக் கொன்பதற்கு பின்பாக பெரிய சஞ்சலம் அடைந்து இரங்கல் கூட்டம் நடத்துறார். யாரு? தந்தை பெரியார் அவர்கள். சுட்டுக் கொல்லப்பட்ட நிகழ்ச்சி ஒரு துப்பாக்கியை குறை சொல்லக்கூடாது, துப்பாக்கி பின்னாடி இருக்கக்கூடிய போர்ஸத்தை பண்ணணும்னு சொல்லி தந்தை பெரியார் அவர்கள் சுட்டி காட்டியவர். அப்படி இருந்தவர். இதுல குறிப்பா ஒரு சொல்ல விரும்புற ஒரு தேசத்தின் பிதா என்று சொல்லக்கூடிய காந்தியை சுட்டுக் கொன்பதற்கு பின்பாக இரங்கல் செய்தியை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. காந்திக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தவங்களும் சொல்லியிருக்காங்க, எதிரணியில் இருந்தவங்களும் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த இரங்கல் செய்தியில அதுக்கு பின்புலமாக இருந்த ஒரு அமைப்பை, அந்த கொள்கையை விமர்சனம் செய்து சுட்டிக்காட்டி இரங்கல் செய்தி விடுத்த தலைவர்கள் 2 பேர். இதுக்கு பின்னாடி RSS சிந்தனை இருக்கு அப்படின்னு சொன்ன தலைவர்கள். ஏன்னா காந்திக்கு நெருக்கமாக இருந்த ராஜாஜி அரசியல் நெருக்கம் கிடையாது, சம்பந்தி. காந்திக்கு சம்பந்தி. அவர் கூட எதை ஐயோ அவருக்கு நாட்டுக்கு இவ்வளவு தியாகம் பண்ணிட்டாரு, அவருடைய ஆன்மா சாந்தி அடைவதா, அவருடைய லட்சியங்கள்லாம் தொடரணும். இதுக்கு மேல ஒரு நம்ம குடும்பத்தில் ஒரு கால ஒரு சுட்டு கொண்டுட்டான், இயற்கையா செத்தா பரவாயில்ல, ஒரு சுட்டு கொண்டு இருக்கான், அந்த சுட்டு கொண்ட செயலை விமர்சனம் பண்ணாங்களா, அது சுட்டியாவது காமிச்சாங்களா? எந்த தலைவருமே, வட இந்திய தலைவர்கள், தென்னிந்திய தலைவர்கள் யாருமே சொல்லல. அதை சுட்டி காட்டிய 2 தலைவர்கள், ஒருத்தவர் தந்தை பெரியார், இன்னொருத்தவர் பேரறிஞர் அண்ணா. காரணம் இப்ப எதிரி யாருன்னே கடைசி வரைக்கும் அவங்க அந்த காங்கிரஸ்காரங்களும் தெரிஞ்சுக்கல. காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டதில் அது எத்தனையோ முயற்சிகள் நடந்து தோல்வி அடைஞ்சு இறுதியாகத்தே அந்த கோட்ஸே நாதராம் கோட்ஸே சுட்டுக் கொள்றான். அவை அடிப்படையில் RSS காரன். நாதராம் கோட்ஸே அடிப்படையில் RSS காரன், ஆனா இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. RSS அவர் உறுப்பினர் கிடையாது, நீ உறுப்பினருக்கு அட்டையை கொடுக்க மாட்டேங்கிற, அப்படி இப்படி நீ ப்ரூவ் பண்ண முடியும். அப்படித்தான் அவங்களுடைய மூடுமறை வித்தையோட அவங்க இருப்பாங்க. பொதுவாக RSS உடைய செயல்பாடு எப்படி இருக்கும்னா, இது மாதிரி ஒரு திட்டத்தை நிறைவேற்றணும்னா அதுக்குன்னு உண்டான ஆட்களை தெரிவு செய்து அவங்கள 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இயக்கத்தை விட்டு தள்ளி வச்சிருவாங்க. மற்ற உறுப்பினர்கள் மாதிரி அவங்க இயக்கத்தோட தொடர்பில் இருக்க மாட்டாங்க, தள்ளியத்தே இருப்பாங்க. கேட்டா அவர் எங்க இயக்கத்தை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த என்ன ஒரு அஜெண்டாவோ அதை நிறைவேற்றுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல அரெஸ்ட் ஆனவங்கல்ல நாதராம் கோட்ஸே, அவருடைய தம்பி கோபால் கோட்ஸே, ஹிந்துத்துவாவின் பிதாமகன் சொல்றாங்கல்ல சாவர்கர், அவரு இருக்கார். சாவர்கர் அதுல திட்டம் போட்டு கொடுத்தவர். ஆனா அவங்க அந்த கூண்டுக்குள்ள நிற்கும் போது கோட்ஸே நீ யாரோ நான் யாரோன்னு நிற்பாங்க. கடைசி வரைக்கும் அவங்களுக்குள்ள உறவை அவங்க ரிவீல் பண்ணிக்கிட்டதே இல்லை. சாவர்கர் இவருடைய முழு மூளையாக இருந்து செயல்பட்டவர். அவர் சொன்ன அந்த ஹிந்துத்துவத்தை RSS இன்னைக்கு தூக்கி பிடிச்சிட்டு வருது. அது திட்டம் போட்டு கொடுத்து எல்லாம் முடிச்சுட்டாலும் கூட கடைசி வரைக்கும் அவரு தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. கோபால் கோட்ஸே அவருடைய தம்பிக்கு ஆயுள் தண்டனை. ஆயுள் தண்டனை முடிஞ்சு வெளியே வர்றார். வெளியே அவர் பேட்டி கொடுக்கிறார். அப்படி திட்டத்தை நிறைவேற்றி அந்த குடும்பத்தை இவங்க கவனிக்கல போல. RSS அவங்க குடும்பத்தை கவனிக்கல. அவங்க உண்மையை உடைச்சு போட்டு வெளிப்படையா பேட்டி கொடுத்துட்டாங்க. நாங்க RSS காரங்க, எங்களுக்கு RSSக்கு சம்பந்தம் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? நானு நாதராம் கோட்ஸே எங்க அண்ணன் எல்லாமே RSSல பயிற்சி பெற்றவர்கள், அந்த சிந்தனை உள்ளவர்கள்னு வெளிப்படையாகவே இது பண்ணிட்டு. இந்த நேரத்தில் ஒரே ஒரு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒரு முறை கோட்ஸே வீட்டுக்கு நானே போயிருக்கேன்.
எப்படி தேர்க்காங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக பூனாவில் வந்துட்டு நான் அலுவலக பணியாக இருக்கும் பொழுது ஒரு பயிற்சிக்கு நான் வங்கியில் இருக்கும்போது என்னை அனுப்பிச்சார்கள். அனுப்பிச்சும்போது அந்த சனி ஞாயிறு அந்த இடையில பிரேக் வரும்போது மற்ற தோழர்கள்லாம் பூனாவில் அடுத்த சுற்றி உள்ள சில இடங்கள்லாம் பார்க்க போயிட்டாங்க. எனக்கு அப்பெல்லாம் ஆசிரியர் வந்து கடுமையாக இந்த காந்தி கொலையை பற்றி பிரச்சாரம் செய்து வருவார். எனக்கு ஆங்கிலம் தெரியும், மராத்தி ஹிந்தி தெரியாது. எப்படியோ விசாரிச்சு அவங்க வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போன உடனே சரி நம்ம வந்து ஒரு அந்த கொள்கைக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, இன்னும் சொல்ல வேணா எதிரான கொள்கையா இருக்கிறவங்க. அப்படி போன உடனே தட்டிட்டோடனே ஒரு அம்மா வந்தது. அம்மா வந்தோடனே நம்ம தெரியாத ஆங்கிலத்தில் கேட்டேன், ஐ ஆம் டெட் அகெயின்ஸ்ட் காந்தி அஸ் வெல் அஸ் கோட்ஸே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். கோட்ஸே கொள்கைக்கும் காந்தி மேல் மரியாதை கொள்கை, காந்தியினுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்டவன் கிடையாது நான். ஐ எம் கம்மிங் ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னேன். நான் தமிழ்நாட்டிலிருந்து வந்தேன்னா அந்த அம்மா நல்ல ஆங்கிலத்தில் டோன்ட் ப்ளீஸ் கம் இன், வாங்க உள்ள வாங்க அப்படின்றது மாதிரி சொன்னாங்க. நல்ல ஆங்கிலம் நல்லா பேசினாங்க. அது யாருன்னா அந்த அம்மா அந்த கோபால் கோட்ஸேவுடைய மனைவி. அப்போ கோபால் கோட்ஸே வந்துட்டு எங்கப்பா அவங்க கணவர் அப்படின்னு கேட்டோன்னே இல்லை ஒரு வேலையை வந்து மும்பை போயிருக்கார் அவரு அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா சொன்னது வந்துட்டு, எங்களை வந்து அந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி யாருமே ஆர்எஸ்எஸ் முதற்கொண்டு எங்களை சப்போர்ட் பண்ணவே இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டதே பிள்ளைகளை நான் வளர்த்தேன் அதுன்னு சொல்லி அந்த அம்மா அது ஒரு புராணம் படித்தாங்க. அப்போ அந்த வீட்டில் நீங்கள்லாம் புத்தகத்தில் படிச்சிருப்பீங்க, இன்னும் கோட்ஸேவுடைய அஸ்தி வந்து கரைக்கப்படவில்லை தெரியுமில்ல. அந்த அஸ்தியை எதில் கரைக்கணும்னு சொல்லி கோட்ஸே சொல்லியிருக்காப்புல அப்படின்னா, அகண்ட பாரதம் பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒன்றா சேரணும், அப்போ சிந்து நதியில் வந்துட்டு என்னுடைய அஸ்தியை கரைக்கணும் அப்படின்னு சொன்னதுனால இன்னமும் அந்த அஸ்தியை வந்துட்டு தூக்கு தண்டனை கொடுத்து ஜெயிலில் எல்லாம் எரிச்சாலும் கூட அந்த அஸ்தியை வந்து வாங்கி அந்த வீட்டில் நம்ம இயக்க புத்தகத்தில் அந்த இதை பார்த்துருக்கேன், ஒரு பாத்திரத்தில் போட்டு காமிச்சிருப்பாங்க. அதை கண்கூடாக அவங்க வீட்டில் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அதேதான் அந்த ஒவ்வொரு ஆண்டு வந்துட்டு அந்த கோட்ஸே உறுதிமொழியை நாங்கள் நிறைவேற்றுவோம் சொல்லி உறுதிமொழி எடுப்பாங்க. அந்த சாம்பலை இறக்கி வச்சு ஒரு சாமி கும்பிட்றது மாதிரி கும்பிட்டு உறுதிமொழி எடுப்பாங்க. அதனால திட்டத்தை எல்லாம் செயல்படுத்தி இது நமக்கு தெரிஞ்சதுனால காந்தி கொலை இவ்வளவு டீட்டெயில் தான் நம்ம பேசுறோம். இது தெரியாம எத்தனையோ சமாச்சாரம். காந்தி வந்து ஒரு தேச பிதாவாக இருந்தவர் தான். பரவலாக இந்த கொலையினுடைய பின்னணி எல்லாம் பேசப்பட்டது. ஆர்எஸ்எஸ் பின்புலம் எல்லாம் வந்து தெரிய வந்தது. இப்ப நரேந்திர தபோல்கர் இதுக்கு பின்னாடி வந்து ஆர்எஸ்எஸ் இருக்கின்றது வெளிப்படையாக அந்த அளவுக்கு தெரியல. அது வேறொரு அமைப்பின் பேரால வந்துட்டு இது பண்றாங்க. இது கூட இவங்க என்ன சொன்னாங்க, கோட்ஸே வந்துட்டு ஆர்எஸ்எஸ் கிடையாது, இந்து மகாசபை. என்ன இந்து மகாசபைக்கு ஆர்எஸ்எஸ்க்கும் கொள்கை லெவலில் என்ன வித்தியாசம்? செயல்பாட்டு லெவலில் நீ ஒழுங்காக பண்ணல, நான் பண்ண வரேன்னு வந்தது ஆர்எஸ்எஸ் அமைப்பு. ரெண்டு பயிலும் சேர்ந்து தானே பாபரி மசூதி இடிச்சாங்க. இந்து மகாசபை, விஸ்வ இந்து பரிஷத்து, ஆர்எஸ்எஸ் எல்லாமே ஒரே சிந்தனை உள்ளவங்க, அவங்க சேர்ந்து பண்ணாங்க. அதனால இப்படிப்பட்ட ஒரு பின்னணி இதையும் ஒரு வெளிப்படையாக செய்யாம ஒரு மூடமறைஞ்சு இதனுடைய காரண காரியங்களை கண்டுபிடிக்கிறதே பெரிய ஒரு கஷ்டம். அப்படிப்பட்ட செயல்களத்தை அவங்க செய்யும். இதை எதிர்த்து ஒரு அமைப்பு ரீதியாக செயல்பட்டு கொண்டு வருவது நமது இயக்கம், ஒரு இயக்கம் தான். அதனால்தான் தமிழ்நாடு இந்த முற்போக்கானதுல வந்து இந்தியாவில இருந்து ஒரு தனித்தீவா இருந்தாலும் நம்ம வந்து அதுக்காக சஞ்சலப்படலை. ஒரு நியாயமான கொள்கைக்காக தமிழ்நாடு நிற்கிது அப்படின்ற ஒரு பெருமை வந்து அந்த பெருமையை கட்டமைக்க வந்துட்டு உருவாக்கப்பட்டதுதான் திராவிடர் கழகம், அதனுடைய செயல்பாடுகள். அதனால இந்த புத்தகத்துல இன்னும் நிறைய குறிப்புகள் வந்து இருக்கு. எல்லாம் நிறைய இது நான் நோட் பண்ணிட்டு வந்தேன். எல்லாத்தையும் நான் என்னால சொல்ல முடியல. அப்புறம் ஒரே ஒரு இதை மட்டும் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். இந்து மதத்தை வந்துட்டு கட்டி காக்க ஆர்எஸ்எஸ் வந்திருக்கு, அது தவறு அப்படின்றது மாதிரி வந்து நம்ம சொல்றோம். இப்ப மதத்தின் அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் செயல்படுது அப்படின்னா நம்மளுடைய எதிரிகள், அதாவது அறியாமையின் காரணமாக இருக்கக்கூடிய மக்கள் கூட, இப்போ முஸ்லீம் லீக்னு இருக்கே, கிறிஸ்தவ முன்னணின்னு இருக்கே,
அதுவும் மத சார்ந்த அமைப்பு தானே, அதையே நீங்க எதுக்கல அப்படின்ற ஒரு வினா வந்துட்டு கேள்வாங்க. அது நியாயம் போல பலருக்கு தெரியும். ஆர்எஸ்எஸ் உடைய நிலைப்பாடு என்பது வேறு. அதான் இந்து மதத்தையும் தாண்டி, இந்து மதம்ன்றது இந்து என்ற சொல்லே வந்து ரொம்ப பின்னாடிதான் வருது. அது வைதிக மதம் தான் அதுக்கு பேரு. அவங்க கட்டமைக்க விரும்பினது வந்து ஆரிய மதம் தான். ஆரிய மதம் தான், அந்த கோட்பாட்டை தான், அந்த அடிப்படையில் இது அன்னைக்கு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி இல்லாம இன்றைக்கும் ஹிந்து ராஷ்டிரா அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் ராஜ்யத்தை நிறுவனம் அப்படின்றதே அவங்களுடைய அடிப்படை நோக்கம். அது இன்னைக்கு படிப்படியாக ஒவ்வொருத்திலையும் நடந்துகிட்டு வருது. பாராளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வந்துட்டு தொடங்க இருக்கிறதால எந்தெந்த சட்டங்கள் வருதோ பெரும்பான்மையை வச்சுக்கிட்டு ஈஸியா வந்துட்டு ஒரே தேர்தல் அப்படின்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இன்னும் வந்துட்டு அவங்களுடைய கொள்கை வந்துட்டு ஸ்ட்ராங் ஆகக்கூடிய, வலுப்படக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் வந்துட்டு வந்துடும். ஆனா முஸ்லீம் லீக்கோ கிறிஸ்தவ முன்னணியோ ஒரு மத அடிப்படையில் இருந்தாலும் கூட முஸ்லீம் லீக் வந்து முஸ்லீம் ராஷ்டிரம் அமைக்கிறதுக்கு பாடுபடல. கிறிஸ்தவ முன்னணி வந்து கிறிஸ்தவ சாம்ராஜ்யம், வெள்ளக்காரன் ஆண்டா, அந்த கிறிஸ்தவர்கள் என்ன வெள்ளக்காரன் ஆளணும்னு ஆசைப்பட்டாங்களா என்ன? அதே மதமும் இவங்க மதமும் ஒன்னா இருக்கலாம் ஒழிய அந்த ஒரு சிந்தனையை வந்துட்டு அரசியல் ரீதியாக வலுப்படுத்த முஸ்லீம் லீக்கோ ஹிந்து முன்னணி இது கிறிஸ்தவ முன்னணியோ வந்து விரும்பியது இல்லை. ஆனால் இந்து ராஷ்டிரம் அமைக்க வேண்டும் என்று முழு மூச்சாக இறங்கி களத்தில் செயல்படுவது ஆர்எஸ்எஸ். கோட்பாடு தவறான கோட்பாடு. அந்த கோட்பாட்டை செயல்படுத்துவதற்கு அதன் கடைபிடிக்கின்ற அணுகுமுறையும் வெளிப்படையான அணுகுமுறை அல்ல, ரொம்ப ரகசியமான அணுகுமுறை. அது நிறைவேறுவது சாதகமாக இருந்தாக எங்களால் வந்தது என்று சொல்வார்கள், பாதகமாக ஏதாவது வந்தால் எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. இதுவே ஒட்டுமொத்தமாக ஆர்எஸ்எஸ் அமைப்பு செயல்பாடு எதிர்காலத்திலேயே வந்தது. ஐயா நேற்று ஒன்று சொன்னமே இன்னைக்கு மாற்றி சொல்றமே அப்படின்ற கவலைகள் எதுவுமே கிடையாது. இடஒதுக்கீடுக்கு எல்லாமே அவங்க இடைஞ்சலத்தே இருந்து வந்தாங்க. பட் இருந்தா வந்துட்டு ஒரு மாதிரியா இருக்கா, இடஒதுக்கீடுக்கு நாங்களும் பாடுபட்டோம்ன்றதுக்காக பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவினர்கள்ன்றது 10% கொண்டு வந்தாங்க. நம்ம ஆண்டாண்டு காலமாக போராடி வந்த இடஒதுக்கீடு இன்னைக்கும் முழுமையாக நடைமுறைப்படுத்தல. அதை யாருமே கேட்காம இருந்த நேரத்தில் வந்துட்டு 10 விழுக்காடு உயர் ஜாதி ஏழைகளுக்கு, அதுலயும் கூட பிரிவினை பாருங்க, ஒடுக்கப்பட்ட ஏழைகளுக்கு கிடையாது, உயர் ஜாதி ஏழைகளுக்கு உண்டது. இந்திய அரசியல் சட்ட திருத்த வரலாற்றிலே எந்த ஒரு திருத்தமும் ஒரு வார காலத்தில் தொடங்கி நடைமுறைக்கு வந்த வரலாறு எதுவுமே கிடையாது. இந்த 10% இடபிள்யூஎஸ் அமைச்சரவை ஓகே பண்ணுது, லோக்சபா அடுத்த நாள், ராஜ்யசபா அடுத்த நாள், ஜனாதிபதி போடுறாரு, அது சட்டமாகுது, சட்டமான உடனே அவங்க அரசாங்க உத்தரவு வருது, எல்லாம் இந்த ஒரு வாரத்து காலத்துல வந்துருது. எல்லா இடத்துலயும் இன்னைக்கு 10% ஸ்ட்ரிக்டா பண்றாங்க. காரணம் அவங்களுக்கு உண்டானது. இடஒதுக்கீடை எதிர்த்து போராடுவது என்பது வேறு, இடஒதுக்கீடை நீர்த்து போகின்ற வகையிலே தங்களுடைய நலனுக்காக, மேல் ஜாதியினர் நலனுக்காக, இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் பார்ப்பனர்களின் நலனுக்காக அந்த இடஒதுக்கீடையும் அவங்க கபலீகரம் செய்து, இந்த விஷயம் கூட நம்ம ஆட்களுக்கு தெரியறதில்லை. அதுவும் 10%. என்கிட்டே ஒருத்தர் கேட்டார், ஒரு பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை, ஏங்க நீங்க எங்களுக்கு வந்து 27 ஒதுக்குனீங்க, நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா நான் 10%க்கு நான் போட்டி போடுவேனே நான் அப்படின்னு கேட்கிறாங்க. 27 போட்டியிட்டு வர முடியாதவே எப்படியா 10% இடஒதுக்கீடுல போட்டியிட்டு வர முடியும்னு நினைக்கிற அப்படின்னு கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. அவங்களோட உங்களால போட்டி போட முடியாது. அவங்க வந்து எத்தனை வருஷமாக படிப்பு அது நம்ம இந்த ஒரு 100 வருஷமாத்தே நம்ம தலைமுறை வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கு. நிச்சயம் அவங்களோட போட்டி போட முடியாது. நீ 27 கிடைக்கிறது 27 தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி 50 ஆக்கன்றது வெளியே மத்திய சர்க்கார்ல இது மாதிரி எல்லாம் இருக்கு. இந்த 50க்கு மேல வந்துட்டு போகக்கூடாது அப்படின்றது இன்னும் அது வந்து ஒரு பெரிய என்னது பெரிய ஒரு சதி. அது அதை எதிர்த்து நம்ம போராடலாம். சொல்லப்போனா அதை சொல்வதற்கே ஒரு தனி கூட்டம் வேணும். அது மாதிரி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த புத்தகத்தை வந்துட்டு நானே வந்துட்டு நம்ம இயக்க புத்தகத்தில் நிறைய வாங்கி வச்சாலும் கூட முழுமையாக படித்தது கிடையாது. ஆனால் இந்த கூட்டத்தில் பேச வேண்டும் என்பதற்காக நான் படித்தேன். இதே நிலைமைதான் உங்களுக்கும். எல்லாம் புத்தகம் வாங்குவீங்க,
படிக்கக்கூடாதுன்றது மாதிரி இல்லை, படிச்சுக்கிருவோம் அப்படின்றது மாதிரி இருப்பீங்க. அதனால இது நமக்கு படிக்கும் போதே ஐயோ நம்ம இயக்கத்துல இவ்வளவு செயல்பாடு நடந்திருக்கு அப்படின்னு நமக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நேரடியா பார்த்தது நினைவில் இருக்கும், நேரடியா நம்ம பார்க்காத நம்ம காலத்துக்கு முன்னாடி நடந்த சில செய்திகள்லாம் அதில் நிறைய இருக்கு. அதனால அருள் கூர்ந்து முதல்ல நம்ம தோழர்கள் அவசியம் படிங்க. படிக்கும்போது பெரிய மீட்டிங்ல பிரச்சாரம் பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த திண்ணை பிரச்சாரம், நண்பர்கள் இந்த சூழல்ல பழகும் போது இது குறித்த செய்திகள் சொல்லுங்கள். RSS குறித்த ஒரு உண்மையான புரிதலை மக்களிடம் உருவாக்குகள் என்று கூறி இந்த ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கிய பகுத்தறிவாளர் கழகத்திற்கும் எழுத்தாளர் மன்றத்திற்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.